பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜாசிகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இந்த தீர்மானத்துக்கு இணங்கவில்லை எனவும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பிரித்தானிய பாராளுமன்றம், இந்தியாவின் மக்களவை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரதிநிதிகள் சபை போன்ற பிற பொதுநலவாய மற்றும் ஜனநாயக சட்டமன்ற அமைப்புகள் பின்பற்றப்படும் மரபுகள் மற்றும் நடைமுறைகளையும் இந்த விடயம் தொடர்பில் நான் ஆய்வு செய்தேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 42, 43, 44 ஆகிய சரத்துக்களின் கீழ் கூட்டு மற்றும் தனிப்பட்ட அமைச்சர் ரீதியிலான பொறுப்புகள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு காணப்படுகின்றன. ஒரு பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை அமைச்சர் இல்லை என்றால் தற்போதைய நிலைமைகளின் கீழ் இந்த சபையில் நேரடி அரசியலமைப்பு ரீதியிலான பொறுப்பை கொண்டிருக்கவில்லை. இதற்கமைய பிரதி அமைச்சருக்கு எதிராக இவ்வாறான பிரேரணையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. இதன் காரணமாக இன்று அவ்வாறான பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அரசியலமைப்பு ரீதியிலான மற்றும் பாராளுமன்ற முன்னுதாரணங்களுக்கு முரணான அனாவசிய முன்னுதாரணமாக ஏற்படும். இந்த அனைத்து காரணிகளையும் கருத்து கொண்ட பின்னர் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முறையான ஒழுங்கை கொண்டிருக்கவில்லை எனவும் அதனை தற்போதைய நிலைமையின் கீழ் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நான் இங்கு சபைக்கு அறிவிக்கின்றேன். Not in order and cannot be accepted in its present form. பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தின் போது உங்களிடம் இது தொடர்பில் வினவிய போது செயலாளர் குழுவின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக நீங்கள் கூறினீர்கள். அதே போன்று நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் பாதிப்பு ஏற்படுமா என தெரிந்து கொள்வதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றதாகவும் கூறினீர்கள். நாம் அறிந்த வகையில் இந்த 2 விடயங்கள் தொடர்பு உங்களுக்கு அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள காரணங்கள் எமக்கு தெரியாது. நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் எவ்வித பாதிப்பும் இல்லை என சட்டமா அதிபர் உங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக நாங்கள் நினைக்கின்றோம். எனவே தயவு செய்து அந்த 2 அறிக்கைகளையும் சபையில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதில் நடைமுறைகளை ஆராய முடியும். அந்த ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். நிறைவேற்று அதிகாரத்தை செயற்படுத்தும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் நடைமுறையானது வெஸ்ட்மினிஸ்டர் நடைமுறையாகும். அரசியலமைப்பின் 45 3வது பிரகாரம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதையும் உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். පුළුල් ව්‍යවස්ථාමය රාමුව තුළින් විශ්වාස භංගයක් ඉදිරිපත් කිරීමේ අවස්ථාව තිබෙනවා. நீங்கள் இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பின் பிரகாரம் சாத்தியமற்ற விடயம். பாராளுமன்ற சம்பிரதாயங்களுடன் கூடிய பிரச்சனை, சட்டம் தொடர்பிலான பிரச்சனை. நீங்கள் இதனை வேறு விதமாக கொண்டு வந்தாலும் அல்லது வேறு விடயமாக கொண்டு வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே சட்டத்தின் பிரகாரம் செயற்படுங்கள். சபாநாயகரின் உத்தரவின்படி செயற்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆளும் கட்சியாக எந்த நேரத்திலும் இதை பற்றி விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தற்போது உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மதும பண்டார அச்சுறுத்தல் விடுத்தார். இதற்கு அனுமதி வழங்காவிட்டால் உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதாக கூறினார். இதுவா ஜனநாயகம்? சபாநாயகராகிய உங்களை தோற்கடிக்க இவர்களால் இந்த உலகில் முடியாது. எனினும் இதுவா எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாடு? சபாநாயகர் இது தொடர்பில் ஆராய்ந்து சட்ட ஆலோசனை பெற்று அறிவித்த பின்னர் இவ்வாறா நடந்து கொள்வது? அச்சுறுத்தல் விடுப்பதா சரியான முறை? எமக்கு பிரச்சனை இல்லை. அனுர ஜெயசேகரவிற்கு எதிராக பாராளுமன்ற சட்ட விதிகளுக்கு அமைய எந்த ஒரு பிரேரணையையும் கொண்டு வாருங்கள். அதற்கமைய செயற்பட நாம் தயார். உங்கள் செயற்பாடு தொடர்பில் சிந்தியுங்கள். தொடர்ந்து உங்களால் இங்கு உரையாற்ற முடியாது. அவ்வாறான அதிகாரம் பாராளுமன்றத்தில் இல்லை. சரி சபாநாயகரே, உங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவேன் என சபை முதல்வர் கூறியிருந்தார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் அதனை செய்ய வேண்டி வரும். எனக்கு தெரிந்தவரை இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் யாராவது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்கள் நிராகரித்தமை இதுவே முதன்முறை. பார்லமெண்ட் உறுப்பினரே, நான் வாசித்ததில் இறுதி பந்தியை நன்றாக வாசியுங்கள். இதனை வாசிக்காமல் பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கான வழி இல்லை. உண்மையிலே இன்று பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு மிகவும் மோசமான ஒரு நாள். பாராளுமன்ற சம்பிரதாயம் என்பது, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், பிரதி அமைச்சர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும்,
அல்லது ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், அவர்கள் சம்பந்தமான நம்பிக்கை இழக்கப்பட்ட சூழ்நிலை ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுத்து மூலம் கொடுத்து நம்பிக்கை இழந்து இருக்கின்றோம், இது சம்பந்தமாக பேசுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் தாங்கள் என்று கேட்ட பொழுது அதை எந்த விதமான சட்டபூர்வமான நீதி நியாயமான காரணம் இல்லாமல் நிராகரிப்பது என்பது தங்களோட அரசியல் வங்குரத்தை காட்டுகின்றது. சபாநாயகர் பாராளுமன்றத்தில் வந்து தான் இதை சொல்ல போகிறேன் என்ற விடயத்தை கூட சொல்லாமல் மறைத்து வைத்து திடீரென்று தன்னுடைய அறிவித்தலில் இதை கொண்டு வருகிறார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த எங்களை பொறுத்தவரை இது ஜனநாயகத்துக்கு பாரிய ஒரு அடி.